உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு முன்னாடி போகிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா புஸ்தகம் 52வது புஸ்தகத்தை வாசிக்கும் போது அதிலே 12வது வசனத்தை வாசித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்கள் முன்னே போவார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராயிருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு முன்னாலே போகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சேனை நமக்கு முன்னாடி போகுது அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய தூதர்களை தேவன் நமக்கு முன்பாக அனுப்புகிறார், தேவனுடைய மகிமையை நமக்கு முன்பாக அனுப்புகிறார், தேவனுடைய வல்லமையை நமக்கு முன்பாக அனுப்புகிறார். அப்படியெல்லாம் நம்ம வேதத்தில் பார்த்துருக்கிறோம். ஆனா இங்க எழுதப்பட்டிருக்கிறது, உன் நீதியை நான் உனக்கு முன்பாக அனுப்புவேன். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2025 ஆண்டவர் நம்முடைய நீதியை நிறைவேற்றுவார். யாரெல்லாம் நம்புறீங்க? கைகளை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், மகிமையை நான் அனுப்புகிறேன், நானே போகிறேன், தேவதூதர்களை அனுப்புகிறேன், வல்லமை அனுப்புகிறேன், தேவ பிரசனத்தை அனுப்புகிறேன், எல்லாவற்றுக்கும் மேலாய் உன்னுடைய நீதி. வேதம் என்ன சொல்லுது? என்னுடைய நீதினு சொல்லல, அப்படித்தானே? என்ன சொல்லி இருக்கிறாரு? என்னுடைய நீதினு சொன்னாரா, உன்னுடைய நீதினு சொன்னாரா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நீதி? யாருடைய நீதி? என்னுடைய நீதியா உன்னுடைய நீதியா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உன் நீதியை நான் அனுப்புவேன். ஆண்டவருடைய நீதி நமக்கு முன்னாடி போகுது. ஆண்டவர் நீதி உள்ளவர், நியாயாதிபதி, வல்லமை உள்ளவர். அப்ப நீதியை தான் செய்வார். இங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய நீதி. அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நீதி கிடைக்கல அப்படின்னு நம்ம சில நேரங்களை நினைப்போம், நமக்கு நீதியான வாழ்க்கை இல்லைன்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை உங்க முன்னாடி வைப்பேன். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. நீதியை நான் உனக்கு முன்பாக அனுப்புவேன். அப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அதனுடைய பலனை கடவுள் நமக்கு வருடங்கள் தோறும் தருவார். யாரெல்லாம் நம்புறீங்க? சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 2024 ஃபுல்லா நீங்க செஞ்ச நீதி 25 உங்க முன்னால போகும். யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. நீங்க எத்தனை நீதி செஞ்சீங்கன்னு யாருக்கும் தெரியாது, அப்படித்தானே? தெரியுமா? நமக்கே தெரியாது நம்ம நீதி செஞ்சோமா இல்லைன்ட்டு. நம்ம நீதி அநேக இடங்களில் புறக்கணிக்கப்படுகிறது, நம்முடைய நீதி அநேகர் ஏற்றுக்கொள்கிறது இல்லை, நம்முடைய நீதி அநேகர் கண்டுகொள்ளதே இல்லை. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் கண்டுகொள்ளுவேன். அதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. யாரும் உங்களை பத்தி அது கண்டுகொள்ளணும்னு கவலையே படாதீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் நல்லா ஜெபம் பண்றேன்னு, நல்ல சர்ச்சுக்காக அப்படி உழைக்கிறேன்னு, நல்லா செய்கிறேன்னு, எல்லாம் பண்றேன்னு, தூக்குறேன்னு, கூட்டுறேன்னு, கழுவுறேன்னு, யாருமே என்னை கண்டுக்கலையே, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. இயேசு உங்களை பார்க்கிறார். நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. வேற யாரும் பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. நான் பார்த்தாலும் பரவாயில்ல, சூப்பரா செய்கிறீங்க, அதோட போகும். அல்லேலூயா. அதுக்கு மேல ஒண்ணு என்னால தர முடியாது, பைசா இல்லை. அல்லேலூயா. இருக்கீங்களா? சோத்திரம். அல்லேலூயா. வேற உங்களுக்கு தர்றதுக்கு எது என்கிட்ட ஒண்ணும் இல்லை. ஆமே. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, இயேசுவை வேணா தரலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்க. அல்லேலூயா. ஆனா இயேசு என்ன செய்கிறார் பாருங்க, அதை எல்லாம் பார்த்துட்டு நமக்கு பலம் தருகிற கடவுள், அதான் நம்முடைய ஆண்டவர். ஆமே. அவர் என்ன செய்வார்னா, சும்மா இருக்க மாட்டாரு, நமக்கு பலம் தருவா. எபிரேயர்ல அழகான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. எபிரேயர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கப்பா. எபிரேயர் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதுல 10வது வசனம் ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நம்ம எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மேலும் ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும், பரிசுத்தவான்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ ஒரு பரிசுத்தவானுக்கு செய்கிறதே பெரிய ஊழியம் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப சர்ச்சுக்கு செய்கிறது எவ்வளவு பெரிய முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரனுக்கு செஞ்சாலே ஆசீர்வாதம் வரும்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்காக இதுவும் நீங்க ஊழியக்காரர்களுக்காக தான் செய்கிறீங்க, ஆண்டவருக்காகவும் செய்கிறீங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் கிரியைகளையும் உங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக. அடுத்தது அழகா சொல்றாரு, எல்லாத்தையும் நீங்க எதனால செஞ்சீங்க? நாமம். நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்ற, தேவன் நாமத்திற்காக நீங்க என்ன செஞ்சாலும் கர்த்தருடைய நாமத்துக்காக செய்யுங்கள். எபிரேயர் புஸ்தகம் நினைக்கிறேன், அதுல என்ன எழுதப்பட்டிருப்பாருங்க, நீங்கள் எதை செய்தாலும் அவருடைய நாமத்திற்காகவே செய்யுங்கள். வேதத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. எபிரேயர் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சரி, எடுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நீங்க எதை செஞ்சாலும் எதுக்கு செய்யுங்க அப்படின்னா 3:24 எடுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாய். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க என்ன செஞ்சாலும் எதுக்காக செய்யணுமா?
சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக செய்யணும்? ஆண்டவருக்காக, வேற யாருக்காகவும் செய்யாதீங்க. நான் செய்கிறது யாருக்காக? என்னை அழைச்ச ஆண்டவருக்காக. அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுல இருக்கிற ஒரு சேர் எடுத்து நான் போட்டாலும் யாருக்காக செய்கிறேன்? சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காக செய்கிறேன்? நீங்க என்ன செஞ்சாலும் தேவனுக்காக செய்யுங்க. செய்கிறது எதுக்காக செய்யுங்க? இன்னொரு பகுதியில் இருக்கு, நீங்க பாடினாலும், நீங்கள் உபாசித்தாலும், நீங்க ஜெபித்தாலும், உதவி செய்தாலும் தேவநாமத்துக்கு என்று செய்யுங்கள். அல்லேலூயா. 10 பேர் ஹெல்ப் பண்றீங்கன்னா எதுக்காக செய்யுங்க? அந்த 10 பேர் என்ன பார்த்து நன்றி, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றதுக்கு செய்யாதீங்க. அல்லேலூயா. கிறிஸ்துமஸுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, அப்படித்தானே? நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க மொழிய பார்த்தாலே தெரியுது. அல்லேலூயா. நிறைய பண்ணியிருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப யாருக்கோ ஏதோ கொடுத்துட்டீங்க, கொடுத்ததுனால அதனுடைய பலன் எதுக்காக செய்யுங்கன்னு தெரியுமா? அவங்க திருப்பி தருவாங்கன்னு செய்யாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு பிறந்த நாள் வரும்போது, திருமண நாள் வரும்போது ஊனரையும் குருடரையும் செவிடரையும் கூடு. அல்லேலூயா. ஒன்றும் இல்லாத பரதேசிகளை கூட்டி எல்லாம் நல்லா சாப்பாடு போட்டுட்டாரு. ஏன்னு தெரியுமா? திருப்பி அவன் தரமாட்டான். அல்லேலூயா. ஆனா நாம அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டோம், அப்படித்தானே? ஏன்னா நாம 10 மோதிரம் கொடுத்துருக்கோம், அதுக்கு திருப்பி வரணும் இல்லை? அல்லேலூயா. நம்ம செயின் எல்லாம் கொடுத்துருவோம், திருப்பி வராம விடுவோமா நம்ம? ஆனா நாம என்ன செய்யறோம்? அவங்கள சுற்று வட்டாரத்திலே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பைபிள் அப்படி சொல்லுது, அப்படி பண்ணாதீங்கிறது. அல்லேலூயா. கைகளை வேத்தி சொல்லுங்க பார்க்கலாம். எதை செஞ்சாலும் கடவுளுக்கு என்று செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தேவ நாமத்திற்காக நீங்க செஞ்சதை கடவுள் மறந்து விடவே மாட்டார். நம்புறவங்க மாத்திரம் கைகளை வேத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க நீதி செஞ்சிருந்தீங்கன்னா, உங்க நீதி அந்த உலகமே மறந்திருந்தாலும் இயேசு மறக்க மாட்டார். பக்கத்துல உங்களை கையை பிடிச்சிட்டு சொல்லுங்க, நீ நீதி செய்திருந்தால், பார்த்து சொல்லுங்க, நீ நீதி செய்திருந்தால், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, செய்திருந்தால் இயேசு மறக்க மாட்டார். இயேசு நினைவில் வச்சிருக்கிறார். கண்டிப்பா வர வருஷத்துல உங்களுக்கு தருவார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள் சொல்லுது, நீதியை நான் உனக்கு முன்பாய் அனுப்புகிறேன். அதனால நீங்க எப்பவும் பார்த்தாலும் எங்க வேணாலும் நீதியை செய்யுங்க. ஏன் செய்யுங்க அப்படின்னா, அந்த நீதி கண்டிப்பா உங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் போகும். அல்லேலூயா. சோத்திர. அல்லேலூயா. உங்க நீதி குழி தோண்டி புதைச்சாலும் முளைக்கும். யாரெல்லாம் நம்புறீங்க? உங்க நீதியை பல பேர் இல்லாம ஆக்கினாலும் அது வரும். உங்க நீதியை பல பேர் மறந்து போனாலும் அது வரும். நீங்க செய்கிற நீதி கண்டிப்பா ஒரு நாள் வெளிப்படும். நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்ச்சி. அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் சாட்சி இங்கே இருக்கிற பலர் கூட சொல்லுவீங்க, முற்காலத்தில் நான் நீதி செஞ்சேன், எல்லாரும் என்ன தப்பா சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு நீதி வெளிப்படுது. அல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? நான் ரொம்ப பார்த்துருக்கேன். அல்லேலூயா. நமக்கு அநீதி செஞ்சவர்கள் எல்லாம், அல்லது அநீதியை வச்சு நீதியை மடக்கினவர்கள், அந்த நீதி உள்ள இருக்காது, கண்டிப்பா இருக்காது, வெளியே வரணும். யாரெல்லாம் நம்புறீங்க? சத்தமா கை உயர்த்தி. அல்லேலூயா. கடவுள் உங்களை மேன்மைப்படுத்துவார், கடவுள் உங்களை உயர்த்துவார், கடவுள் உங்களை கனப்படுத்துவார். அதனால யார் என்ன தூக்கி முன்னாடி வைக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அல்லேலூயா. உங்களை தூக்கி வச்ச கீழே போடுவாங்க. அல்லேலூயா. ஆனா உங்களை தூக்குறது யார் தெரியுமா? இயேசு. இயேசு தான் உங்களை தூக்கணும். அப்ப இயேசு இப்ப நான் உங்களை தூக்குறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த பாப்பா இருக்கு, இந்த பாப்பாவை நான் தூக்குறேன்னா எவ்வளவு நேரம் தூக்க முடியும்? ஆனா ஒரு சின்ன குழந்தை வந்தங்க, இவ்வளவு தூரம் தூக்குவேன். அல்லேலூயா. பிரைஸ். எவ்வளவு தூரம் தூக்குவேன்? அது ஒரு பையன் தான் இருக்காரு, அவனை பிடிச்சு நான் தூக்குறேன்னா இவ்வளவு தூரம் தூக்குவேன், இதுக்கு மேல எனக்கு ஹைட் இல்லை. அல்லேலூயா. ஆனா இயேசு தூக்குனாருன்னா நம்புறீங்களா? சோத்திரம். அல்லேலூயா. புரிஞ்சவர்களுக்காய் கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. ஒரு மனுஷன், ஒரு அதிகாரி உங்களை தூக்கி மேல விட்டானா அவன் அளவுக்கு தான் தூக்க முடியும். ஆனா இயேசு தூக்குனாருன்னா அவர் அளவுக்கு தூக்குவார். கையை உயர்ச்சி. ஒருத்தன் உங்களை பார்க்காதாலும் இப்படிதான் பார்ப்பான் மேல. அல்லேலூயா. ஏன்னா மேல அப்படி பார்க்கணும்னா இயேசு நம்மளை தூக்கணும். இருக்கீங்களா? உலகம் உங்களை பார்க்கணும்னா அவங்க தூக்கட்டு, அப்ப இப்படிதான் பார்ப்பாங்க. இப்படி பார்க்கணும்னா இயேசு தூக்கணும். நீங்க எப்படி பார்க்க விரும்புறீங்க? உங்களை எப்படி பார்க்கணும் மக்கள்? அண்ணாந்து பார்க்கணும். ஐயோ இவனா இது? அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆளா இது அப்படின்ட்டு பல பேரை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். இவனா? ஐயோ சோத்திர. அல்லேலூயா. இங்க இருக்க பல பேர் ஊழியத்து கூட வரல, அப்படித்தானே பாப்பா? இன்னைக்கு உலகம் எப்படியோ பார்க்கும், ஆனா கொஞ்ச நாள் கழிஞ்சு பாஸ்டரா பார்க்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு பார்க்கணும். ஆண்டவரை தான் உங்களை உயர்த்தணும்னா பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய அளவுக்கு உங்களை உயர்த்துவார். யாரெல்லாம் நம்புறீங்க? நீங்க சொல்லணும், ஆண்டவரே எந்த மனுஷன் என்னை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் என்னை உயர்த்தவே வேண்டாம் ஆண்டவரே, அப்படி ஜெபம் பண்ணுங்க. சரியா? யாரும் என்னை தூக்கி விடணும், என்ன மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி எனக்கு வேண்டவும் வேண்டாம், என்னை ஆண்டவர் உயர்த்துவார். நம்புறவங்க மாத்திரம் எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தாவீதை உயர்த்துறதுக்கு நிறைய முயற்சி நடந்துச்சு. தாவீதே மேலே வரலான்னு பார்த்தான், ஆனா ஆண்டவர் அவனை உயர்த்தும் போது சத்துருக்களே இல்லைன்னு எழுதப்பட்டிருக்கு.
எதிரிகளே இல்லை. அவன் வரும்போது அவ்வளோ எதிரிகளையும் கர்த்தர் முறியடிச்சார். ராஜாவாய் சிங்காசனத்தில் தானா உட்கார்ந்தான். சவுலும் அவனுடைய கூட்டமும் தானாய் அழிஞ்சு போனார்கள். நம்புறவங்க மாத்திரம் எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீதி அதிகமா செய்யுங்க. உங்களை யாரும் கண்டுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. கடவுளுக்காக ஏதாவது செய்யுங்க. என்ன செஞ்சாலும் கடவுளுக்காக செய்யுங்க. பாட்டு பாடினாலும் கடவுளுக்காக பாடுங்க. உபவாசம் இருந்தாலும் கடவுளுக்காக செய்யுங்க. ஜெபம் பண்ணாலும் கடவுளுக்காக செய்யுங்க. தான தர்மம் பண்ணினாலும் கடவுளுக்காக செய்யுங்க. அல்லேலூயா. யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி செஞ்சுட்டு வந்துருங்க. உங்களுக்கு அடுத்த வருஷத்துல அற்புதம் நடக்கும். நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் முளைக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள். இதெல்லாம் கண்டிப்பா முளைச்சி நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். அல்லேலூயா. சோத்திர கையை உயர்ச்சி அல்லேலூயா. ஆமா. அடுத்த வசனம், அதே வசனம் அடுத்த பகுதி என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே, ஆமென், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அடுத்தது மகிமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் நமக்கு மகிமை தர விரும்புகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மகிமை ரெண்டு விதத்தில் இருக்கிறது. ஒன்று, மகிமைன்னு சொன்னா என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்ஸ், ஆண்டவருடைய அந்த கிருபை இறங்கி வருவது, அந்த தேவனுடைய சாயல், இதெல்லாம் மகிமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைச்சிருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ மகிமைப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதுக்கான வார்த்தை எங்க எழுதப்பட்டிருக்கு? யோவான் எழுதின சுவிசேஷத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 17வது அதிகாரம். ஆமென், ஸ்தோத்திரம். அதுல நீங்க வாசித்து பாருங்க. அதுல எழுதப்பட்டிருக்கிறது 22வது வசனம். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்களேன். இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்காங்க உபவாசத்துக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால உங்களை வரவேற்கிறேன். கையை உயர்த்தி நல்லா அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இது ரெண்டாவது மகிமை. ஒன்று, அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை வெளிப்படுவது. ரெண்டாவது என்ன மகிமை அப்படின்னா, கடவுள் வைத்திருக்கிற மகிமையை நமக்கு தர்றார். அதான் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல உங்களை மேன்மைப்படுத்தி வைப்பது, அல்லது உங்களுக்குள் இருந்து செயல்படுவது. அல்லேலூயா. அந்த மகிமையோட அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்குள் இருந்து அவர் செயல்படுவார். இப்ப நான் கை நீட்டுவேன், அற்புதம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த மகிமை யாருக்கு? ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அப்போ என்ன மகிமைப்படுத்துறாருன்னு அர்த்தம். இப்போ நான் ஜெபம் பண்றேன், விடுதலை உண்டாகும். அப்போ விடுதலை உண்டாகும் போது அந்த விடுதலையின் மகிமையை எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வா, இவைகளை பார்க்கலும் பெருசா செய்வேன். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பெரிய கிரியைகளை செய்வாய். சத்தமா சொல்லுங்களேன். பெரிய கிரியைகளை செய்வாய். இயேசு செஞ்சதை விட செய்வாய். சொல்லுங்க, இயேசு செஞ்சதை விட செய்வாய். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. இயேசு செஞ்சதை விட நம்ம வச்சு ஆண்டவர் செய்வார். அது மகிமை அவருக்கு தான் போகும். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது மகிமையை தேவன் தருவார். இன்னொன்னு, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி 40வது புஸ்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு? ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 40வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கிறது. 5வது வசனம். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மகிமை எப்படின்னா, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குவது, கர்த்தருடைய மகிமை இறங்குவது, கர்த்தருடைய வல்லமை இறங்குவது, அல்லது அவருடைய பிரசன்ஸ் என்று சொல்வார்கள், அல்லது அவர் தங்கி இருக்கிற ஸ்தலம். அல்லேலூயா. என்னன்னா, இஸ்ரவேலுக்கு ஒரு காரியம், மகிமை என்ன எப்படி பார்ப்பாங்கன்னா, மேகம் வந்து இறங்கும் அவங்க மேல. என்ன இறங்கும்? மேகம் வந்து இறங்கும் போது கடவுளுடைய மகிமை அவர்கள் மேல் இறங்கினது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும் போது கடவுளுடைய மகிமை அங்கே இறங்குகிறது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய். இப்போ என்ன சொல்றாருன்னா, உங்களுக்காக மகிமை இறங்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் பார்ப்பாரு. சோத்திரம். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களை ஆண்டவர் கனம் பண்ணுவார். யாரெல்லாம் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி அல்லேலூயா. உங்களுக்காக கடவுள் வெளிப்பட்டாரனா உங்களை ஆண்டவர், அதான் வெளிப்படுத்து, அதான் மகிமை. உங்களுக்காக கடவுள் வெளிப்படுவார். உங்களுக்காக கடவுள் வெளிப்பட்டாருன்னா அதுதான் கடவுளுடைய மகிமை. சோத்திரம். அல்லேலூயா.
சத்தமாய் கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து நீங்க 2 கொரிந்தியர் புஸ்தகத்துக்கு திருப்பி வாங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தா ஒரு காரியம் எழுதப்பட்ட பைபிள் என்ன சொல்லுது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8, ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த இடத்துல எதை சொல்ல வர்றாங்க அப்படின்னா, மோசேக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசே நியாயப்பிரமாணத்தை வாங்கிட்டு இறங்கி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, மோசையினுடைய முகம் எல்லாம் பிரகாசமா இருந்துச்சு. யாராலும் அவரை பார்க்கவே முடியல. அதனால அவனை பார்க்கணும்னா அவன் முகத்துல என்ன செய்வாங்கன்னா துணியை போட்டு மூடிடுவாங்க. அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க. மேல இருந்து இறங்கி வருவார், சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருவார். அப்போ அவர் ஆண்டவரோடு பேசிட்டு வரும்போது என்ன நடக்குன்னா, அவருடைய முகம் எல்லாம் என்ன செய்யணும், பயங்கரமா பிரகாசிக்கும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் கண் கூசும், அதை பார்க்க முடியாது. அப்போ அவர் முகத்துல அந்த துணியை மூடிட்டு தான் பேசுவார். அதை தான் இங்க சொல்றாரு, ஒளிந்து போகிற அந்த மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால். அதில் நீங்க முந்தின வசனத்தை வாசி பாருங்க. எழுத்துக்களா எழுதப்பட்டு கற்பனைகளா பதிந்து இந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. அப்ப அவனை பார்க்க முடியலன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஊழியம் அவ்வளவு மகிமை உள்ளதா இருந்தால், அடுத்த வசனம் சொல்லுது, 8வது வசனம், ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். அல்லேலூயா, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. மோசைக்கு கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாண ஊழியம். ஆனா நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் பிரமாணம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரமாணத்தின் மகிமை எவ்வளவு அதிகமாய், அப்ப அதை விட நாம என்ன செய்யணும், மகிமை பெறணும். அல்லேலூயா. அப்போ அந்த மகிமை என்கிறது சரியான அர்த்தம் என்ன தெரியுமா, என்னோடு இருந்து கடவுள் வெளிப்படணும். யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா, கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வருகிற வருஷத்துல உங்க பின்னாடி இந்த மகிமை வந்துகிட்டே இருக்கும். சோத்திரம். நீங்க போற இடத்துல எல்லாம் வரும், நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் வரும். அதுக்கு தான் இந்த பின்னாடிங்கிற வார்த்தை கொடுத்துறேன். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ, என்னெல்லாம் செய்கிறீங்களோ, எதையெல்லாம் பண்றீங்களோ, அதுல எல்லாம் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை காண்பிப்பார். யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமேன் சொல்லிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க. இப்படி எல்லாம் சொல்லும் போது ஆமேன் சொல்லுங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லைன்னா அப்படியே இருக்கும். ஸ்தோத்திரம். நீங்க என்ன சொல்லணும்னா, வாயில சொல்லிட்டே இருக்கணும், மனசுல ஆமேன் எனக்கு நடக்கட்டும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா, அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் ஆண்டவர், அப்படியே ஆகட்டும். எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, எங்கேயாவது மெசேஜ் கேட்டால் நான் அங்கேயே ரிசீவ் பண்ணிடுவேன். மொபைலில் கேட்டேன்னு வச்சுக்க, உடனே எனக்குள்ள ரிசீவ் பண்ணும், இது எனக்கு தான், இது என் கூட இருந்து செய்ய போறாரு. அப்படிதான் நாங்கள் வளர்ந்தோம். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. வேற ஒன்றும் கிடையாது. நீங்க வளர்றதுக்கான வழி தான் சொல்லித்தரேன். நீங்க சொல்ல ஆமேன் சொல்லி பாருங்க, தானாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கூட வந்திருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது தானாவே வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அந்த மகிமை என்ன எழுதப்பட்டிருக்கு, அதை விட பெரிய மகிமை கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. அதுல நீங்க வாசித்து பார்க்கும்போது 18வது வசனத்தில் என்ன எழுதாரு, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மேல வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது 15, மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தில் இருக்கிறதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முக்காடு போடப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க அதுல 13வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். மேலும் ஒளிந்து போவதன் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல் நாங்கள் போடுகிறதில்லை. சோத்திர. ஏன் போடுறதில்லை? இங்க புதிய பாட்டு ஊழியக்காரங்க சொல்றாங்க, நாங்க போடுறதில்லை. ஏன் போடுறதில்லை அப்படின்னா, அவருடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, மோசையின் மேல இருந்த மகிமை மோசைக்கு மாத்திரம் தான். அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? இதனுடைய வசனத்துல சரியான அர்த்தம் சொல்றாரு. இப்ப மோசே இடத்துல ஒரு மகிமை இருந்து இப்படி தலையை மூடிட்டாருன்னு முக்காடு போட்டு இருந்தாரு. ஏன்னா யாருமே அவரை பார்க்க முடியல, அவர் சொல்றதை மட்டும் கேட்டாங்க. இப்போ கிறிஸ்துவின் பிரமாணம் வந்த உடனே இந்த முக்காடு நீங்கிருச்சு. இப்ப நான் பேசுற எனக்கு வெட்ட மகிமை உங்களுக்கும். சோத்திரம். அதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரமாணத்துல ஊழியக்காரர்களுக்கு மட்டும் கிடையாது. அதை தான் இங்க சொல்ல வர்றாங்க. நாங்கள் ஏன் முக்காடு போடுறதில்லை அப்படிங்கிறது அழகாக சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கையில முக்காடு இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசை முகத்தை பார்க்க முடியாம அந்த முக்காடு இருந்தது, இப்ப கிறிஸ்து வந்து நீக்கிட்டாரு. மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. 16வது வசனம் சொல்லுது, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு ஈடுபட்டு போகும். அல்லேலூயா. உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு ஆண்டவர்,
தடவை மனம் திரும்புகிறவர்களுக்கு என்ன கிறிஸ்து எவ்வளவு மகிமை வச்சிருக்கிறாரோ அதே மகிமை மனம் திரும்புகிற எல்லாருக்கும் உண்டு. நம்புறீங்களா? நம்புறீங்களா? அந்த தண்ணி தான் பிரைஸ்லாம். அல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறவங்க மாத்திரம் கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுதுன்னா அந்த மகிமைய மனம் திரும்புகிற எல்லாருக்கும். பக்கத்து உங்களை கையை பிடிச்சு கொஞ்சம் கேளுங்க. மனம் திரும்பி இருக்கீங்களா? மனம் திரும்பி இருக்கீங்களா? எல்லாரும் அங்கங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இருக்கிறதுனால பிடிக்க முடியாது. பார்த்து கேளுங்க. மனசாந்திரப்பட்டதுண்டோ? மனசாந்திரப்பட்டிருக்கீங்களா? பிரைஸ்ல ஒன்னும் இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரமாணத்தை கிறிஸ்துவ போல மாறுறதுக்கு, கிறிஸ்துவ விட வல்லமையா வெளிப்படுத்தி நமக்குள்ள இருந்து கிரியை செய்யறதுக்கு கடவுள் சொல்றாரு, உங்க மனசு மாறிட்டா போதும். சோத்திரம். அல்லேலூயா. இது கலத்தண்டாம். அல்லேலூயா. இருக்கீங்களா? இங்க ஒண்ணு கிடக்குமே, அதே கலத்தண்டாம். சோத்திரம். அல்லேலூயா. அப்புறம் இங்க வெள்ளை முடிக்கு டை அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. ட்ரெஸ்ஸை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, வெள்ளையும் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்ற உள்ள மனசை மாத்திட்டா நான் மகிமையை வெளிப்படுத்துவேன். நம்புறவங்க மாத்திரம். கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு ஒண்ணு தான் சொல்றாரு, தகுதியான வஸ்திரம் விடுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அது எந்த வஸ்திரமா இருந்தாலும், பஞ்சாபிக்காரன் உடுத்த மாதிரி உடுத்தினாலும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. அசமியக்காரன் உடுத்தினாலும் பிரச்சனை இல்லை, அவன் நாட்டுக்கு கரெக்டா இருக்கு. ஆனா அது தகுதியா இருக்குன்னா, யாரையும் இடரல் உண்டாக்காதுன்னா பிரச்சனை இல்லை, நீங்க எதை வேணா பண்ணுங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உள்ள மாறிடுச்சுன்னா மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்படும். கைகளை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு மனம் திரும்புகிற ஒரு வார்த்தையை மாத்திரம் தான் கடவுள் தர்றாரு. அவன் வேற ஒன்னையும் ஆண்டவர் பார்க்கிறதே இல்லை. அல்லேலூயா. யாரெல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறது உள்ள மாறிடுச்சா, உள்ள இருதயத்துல சேஞ்ச் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் சொல்றாரு, மகிமையை நான் காண்பிப்பேன். கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப இந்த மகிமை வரும்போது என்ன நடக்குது? ரெண்டு கொரிந்தியர் புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு? 18 எழுதப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூப ஓவரா போயிட்டு இருக்கும்போது நீங்க வேற ஆளா மாறுவீங்க. சோத்திரம். அல்லேலூயா. எப்படி இருக்கு? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போ நான் இருக்கிற இந்த ரூபம் வந்து இருக்கிறது, எனக்கு உள்ள ஒரு ஆள் இருக்கிறாரு, உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பான். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அது மறுரூபமாயிட்டே இருக்கும். நான் ஆரம்பத்தில், இப்போ நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்கன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் கொஞ்சம் காலம் போக போக அந்த மகிமை போக போக நீங்கள் வேற ஆளாக போயிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆரம்பத்தில் இருக்கும்போது ஜோம் பண்ணுவீங்க, நல்லா பண்ணுவீங்க, நல்லா கோலம் சொல்லுவீங்க. அல்லேலூயா. ஆரம்பத்தில் இருந்தீங்க, நல்லா ஜோம் பண்ணீங்க, எல்லா காரியம் செய்வீங்க. ஆனால் வளர 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 இது மாறிட்டு இருக்கும். அல்லேலூயா. அதான் மறுரூபப்படுதல். நம்முடைய ஆத்மா, ஆவி, சரீரம் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு, உங்க வாழ்க்கையில மாற்றவர். அது மாத்திரமில்லை, பிலிப்பியர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. பிலிப்பியர் புஸ்தகத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. பிலிப்பியர் புஸ்தகம் என்ன சொல்லுது பாருங்க. பிலிப்பியர் புஸ்தகம் கடைசி அதிகாரத்துக்கு வாங்க. 19வது வசனம் சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் கை கொண்டு வந்தவங்க எல்லாம் பிரைஸ்லா. அப்பப்போ கை கொண்டு வந்தது மறந்து போகுது, அப்படித்தானே? சோத்திரம். ஆமென். பைபிள் என்ன சொல்லுது? பிலிப்பியர் கடைசி அதிகாரம் 4வது அதிகாரம் 19 என்ன சொல்லுதுன்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே. அடுத்தது மகிமை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்க குறைவு எல்லாம். சோத்திரம். நம்புறீங்களா? உங்க வீட்டில் குறைவு இருக்கா? உங்க வாழ்க்கையில குறைவு இருக்கா? இருக்காமா? இருக்கு எல்லாருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, அப்படித்தானே? இருக்கா? நிறைய பைசா இருக்கா? இருந்த ஒரு 10,000 கடந்தா. அல்லேலூயா. சோத்திரம். அப்போ என்னன்னா, எல்லாருக்கும் குறைவு இருக்கு. இந்த குறைவுகள் கொஞ்சம் 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 கொஞ்சமா சேஞ்ச் ஆகும், நிறைவாகும். எப்ப தெரியுமா? மகிமை அடையும் போது. கிறிஸ்தவம் என்பது எல்லாத்துக்கும் வித்தியாசமானது. அல்லேலூயா. நீங்க பிரச்சனைகளை தாண்டறதுக்கு வேற வழியே இல்லை, மகிமையில நிரம்பிட்டுருங்க. மகிமை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஒரு சகோதரிக்கு ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சகோதரிக்கு பெரிய பிரச்சனை வீட்டில். அப்போ ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், இவனை வளர சொல்லு அப்படின்னாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன, இவனை வளர சொல்லு, அவனை மாற்றுவேனா. இவளுக்குள்ள இருக்கிற வளர்ச்சி அவனை சேஞ்ச் பண்ணும். சோத்திரம். அது எப்படி இருக்கு? வித்தியாசமா இருக்கு. அல்லேலூயா. கடவுள் நமக்கு அதான் செய்கிறாரு. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, என்ன நிரப்ப விரும்புறாரு. சோத்திரம். நம்புறீங்களா?
என்ன நிரப்ப விரும்பும் போது என் பக்கத்துல பிரச்சனை வராது. அதுதான் ரகசியம். நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. அதோட ரகசியம் என்னன்னா, எனக்கு இப்போ பெரிய பிரச்சனை இருக்குன்னு வைங்கள, பெரிய பாரத்தை இதுவரைக்கும் என்ன பெரிய பாரம் எனக்கு தலைமையில இருக்குன்னு வைங்க, பாரத்தை இப்படி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ கடவுள் என்ன சொல்றாருன்னா, இந்த பாரத்தை நீக்கணும். ஓகே, அது ஒரு வழி இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ நிரம்புங்கிறார். நான் நிரம்ப நிரம்ப இந்த பாரம் தானா கிளம்பி விடும். புரிஞ்சா? புரிஞ்சவர்களுக்கு ஸ்தோத்திரம். அப்ப கடவுள் இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. உங்க குறைவு, உங்க வீட்டுல பயங்கர குறைவு இருக்கலாம், உங்க வீட்டுல சமாதான குறைவு இருக்கலாம், உங்க வீட்டுல பணக்குறைவு இருக்கலாம், அப்புறம் உங்க வீட்டுல தேவைகளின் குறைவு இருக்கு, எல்லாமே குறைவா இருக்கலாம். கடவுள் சொல்றாரு, மகிமையில நிறைஞ்சுக்கிட்டே இருங்க, இந்த மகிமை தானாவே எல்லாம் கொண்டு வந்து